கார்த்திக் தீபா சீரியலில் இப்போ ஒரு சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்கு. அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குண்ணா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஐஸ்வர்யா வந்து ரொம்ப சந்தோஷத்தில் நகை பணம் பங்களாலாம் கிடைக்க போகுது அப்படின்னு பேசிகிட்டு இருக்கப்போ பல்லாருன்னு வந்து அடிச்சிடுறாப்புல. அருண் அடித்தோடனே என்ன எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு பார்த்துக்கிட்டு இருந்தா நீ வந்து கொஞ்சம் கூட கவலை இல்லைன்னா கூட பரவாயில்ல, இங்கே அப்பாவுக்கு உதவியாவது இருக்கலாம், எதுவுமே கண்டுக்காமல் இங்கே வந்து பேராசை பிடிச்சதோட இப்படி பேசிக்கிட்டு இருக்கியா, முதல்லன்ட்டு வான்னு தரன்னு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்தது அங்கே வந்து கார்த்தி வந்து ரொம்ப சோகமாக உக்காந்துட்ருக்காங்க. அங்கே என்ன பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கப்ப அந்த பக்கமாக ஒரு சின்ன பையனை வந்து உடம்பு சரியில்லைன்னு வண்டியில் தள்ளி அழைச்சிட்டு போயிட்டுருக்காங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, கூடி சீக்கிரம் உனக்கு நல்லாயிடும் அப்படின்னு சொல்கிறத கார்த்திக்கு சொன்னதாக சொல்லி நினச்சிக்கிட்டு தேத்திக்கிறாப்புல மனசை. இந்த பக்கம் தீபா வந்து வீட்டில் வந்து என்ன பண்ணுறது கடவுளே நீ தான் வந்து காப்பாற்றணும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்ப கரெக்டாக வந்து ரம்யா ஃபோனை போடுறாங்க. ஃபோனை போட்டு இந்த மாதிரி அந்த சாமியார் சக்தி வாய்ந்த சாமியார் தான், அவரை போய் பார்க்கணும் வா, யார்கிட்டையும் சொல்லிடாத, வீட்டில் உள்ளவங்ககிட்ட சொல்லாமல் வந்தால் தான் நமக்கு எல்லாமே பழிக்குமா அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு உன் வீட்டு வாசலில் தான் நான் காரில் வெயிட் பண்ணுறேன் வா போகலாம் அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. தீபா போய் வந்து சாமிக்கிட்ட போய் வேண்டிக்கிறாங்க, ஆண்டவா எங்கள் அத்தைக்கு எல்லா பிரச்சனையும் சரியாகணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு போய் ரூமுக்கு போயிட்டு வந்து ட்ரெஸ்ஸு அவங்க அத்தை எடுத்து கொடுத்தாங்கல்ல அந்த ஏலத்தில் கோவிலில் வந்து அந்த புடவையை எடுத்து கட்டிக்கிறாங்க. கட்டிட்டு இந்த பக்கமாக வந்து கீழே இறங்கி கோவிலுக்கு சாமியாரை பார்க்கலான்ட்டு போகிறப்ப வந்து மீனாட்சி வந்து தடுத்து நிப்பாட்டுறாங்க. இங்கே பாரு, நீ வந்து எங்கே போகிற அப்படின்னு கேட்குறப்ப எதுவும் சொல்ல மாட்டாங்க. நீ எதுவும் சொல்லலைன்னா பரவாயில்ல, நீ இந்த வீட்டை விட்டு போகக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே ஏன் இப்படி சொல்கிறீங்க, அத்தைக்கு உடம்பு சரியில்லை, நீ அவசரப்பட்டு வந்து தாலியை கட்டி இருக்கக்கூடாது தீபா, எதுவாக இருந்தாலும் அத்தை மேலே பாசம் இருக்கலாம், அதுக்குன்னு இப்படி ஒரு விஷயம் நீ பண்ணியிருக்கக்கூடாது, ஏன் இப்படி சொல்கிறேன்னா உனக்கு வந்து பெரிய பிரச்சனை வரப்போகுது, உன்னை வந்து தண்ணியில் வந்து யாரோ அடிச்சுட்டு போகிற மாதிரியும் ஒரு கை வந்து நாங்கள் காப்பாற்றலான்னு வந்தால் இன்னொரு கை வந்து உன்னை தரன்னு இழுத்துட்டு தண்ணியில் போகிற மாதிரியே இருக்குது, எனக்கு அதுதான் ஒன்றுமே புரியலை, நீ எங்கேயும் போகாமல் இருறேன் அப்படின்னோடனே இல்லை நான் போய் தான் ஆகணும், நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் சொல்லாமல் அப்படியே காரில் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் வந்து ரம்யா வந்து இந்த கேப்பில் வந்து அந்த சாமியார்கிட்ட பேசிடுறாங்க. எல்லாம் ரெடியாக இருக்குல்ல, நான் மனப்பாடம் பண்ணி நல்லா மக்கப் பண்ணிட்டேன், வேணா உங்கள்கிட்ட ஒருக்கா டைலாக் சொல்லட்டுமா அப்படின்னோடனே ஒன்றும் தேவை கிடையாது, சரி வந்ததை வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடு அப்படின்னோடனே எல்லா செட்டப்போட தாடி எல்லாம் பக்காவாக இருக்கேன் மேடம், நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை அப்படின்னோடனே இங்கே காரில் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பி போகிறாங்க. கிளம்பி போயிட்டுருக்கப்போ வந்து ரம்யா வந்து பேசுகிறாங்க, என்ன அத்தை மேலே ரொம்ப பாசம் அதிகமா அப்படின்னா, நீ இதில் என்ன கேட்குற, என் அத்தை எனக்கு இன்னொரு அம்மா மாதிரி அப்படின்னு எமோஷ்னலாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த புடவை கூட பாரு, என் அத்தை தான் வந்து எனக்கு கோவிலில் வந்து ஏலத்தில் எடுத்து கொடுத்தாங்க அப்படின்னோடனே செம கத்துறாங்க ரம்யா, நிப்பாட்டு போதும் அப்படின்னு. உடனே என்னாச்சு அப்படின்னு கேட்டோன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ போ ஒன்று அப்படின்னு சமாளிக்கிறாங்க. ஆமாம் வீட்டில் எல்லார்ட்டையும் சொல்லிட்டு வந்தியா அப்படின்னா, நான் யார்கிட்டையும் சொல்லலை, நீ தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டல, அதனால் நான் சொல்லலை அப்படின்னோடனே இந்த ஒரு விஷயம் போதும், நிச்சயமாக வந்து உன்னைய வந்து நான் வந்து மேலே அனுப்பிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு நான் கார்த்தியோட மனைவி ஆகிறத யாராலையும் தடுக்க முடியாது, வசமாக வந்து சிக்கிக்கிட்டேன்னு ரம்யா வந்து மனசில் நினச்சிட்டு இருக்காங்க. ஆமாம் அந்த சாமியார் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த சாமியாரா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் அவர் வந்து பரிகாரம் சொன்னால் அந்த பரிகாரத்தை வந்து நல்லபடியாக செஞ்சு முடித்தா நிச்சயமாக எல்லாமே நம்ம நினைக்கிறது நடக்கும் அப்படின்னோடனே, அது எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருந்தாலும் என்னால் செய்ய முடியும் அப்படின்னோடனே, சரி சரி அடுத்தது என்னோடய பிளானே வந்து வேறு உன்னால் புரிஞ்சிக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இந்த பக்கம் ரியாவை தேடி வந்து அதிகாரிங்க எல்லாரும் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு ஹாஸ்டலாக போய் தேடுறாங்க. தேடுறப்ப வந்து விசாரிக்கிறப்ப காட்டுறாங்க, இந்த பொண்ணை பார்த்துருக்கீங்களா அப்படின்னோடனே இல்லை பார்க்கல அப்படின்னோடனே, சரி ஃபோட்டோ அனுப்பி விடுங்க, நான் எனக்கு தெரிஞ்ச குரூப்பில் எல்லாரையும் அனுப்பி விட்டு அலாட் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, அதுவும் சரி தான், நாங்களும் அலைய தேவையில்லை அப்படின்ட்டு சொன்னோன்னே ஃபோட்டோ அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த பக்கம் ஏதாவது தகவல் தெரிஞ்சால் எனக்கு ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கிளம்பி வந்துடுறாங்க. ஆனந்த் வந்து மீனாட்சியை அழைச்சிட்டு இங்கே கார்த்தியை பார்க்குறதுக்காக வராங்க. வந்தோடனே ஏன் நீ சாப்பிடாமையே இருக்க, முதல்ல நீ சாப்பிடு அப்படின்னு சொன்னோன்னே அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் அப்படின்னோடனே, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே இல்லை பாருங்கள், உங்களுக்காக தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணியிருக்கேன், இதை எடுத்துகிட்டு இருக்கோங்க அப்படின்னோடனே கார்த்தி எதுவுமே வேணாம், நான் இப்படி சொல்லாத, அந்த ரியா வந்து எல்லா ஃபுட்டேஜ்லேருந்து எல்லாத்தையும் வந்து ஆதாரம் எல்லாத்தையும் அழைச்சிட்டு அவள் எஸ்கேப் ஆகிட்டா தெரியுமா, அவங்க வந்து கேட்டாங்க வீடியோ வந்து உனக்கு தெரிஞ்ச ஆளாமே, எனக்கு தெரியாது அந்த ஃபோட்டோ வீடியோ எடுத்தவங்க, ஆனால் ஒரு ஏஜென்சியில் சொன்னாங்க, அதனால் அங்கே கேட்டால் வந்து அவர் யார் என்னன்னு தெரிஞ்சிரும் அப்படின்னோடனே சரி கார்த்தி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ரம்யா வந்து ஆமாம் இந்த புடவை வந்து கூட போயிட்டு இருந்தால் சரியாக வராது, இது வந்து சாமியார் வேறு போலியாக இருக்காப்புல நடிக்க வச்சுருக்கோம், இந்த அம்மன் புடவைக்கு சக்தி ஏதாவது இருந்து அவன் வந்து போலி சாமியார்னு கண்டுபிடிக்க வச்சுட்டா, முதல்ல இவளோட ட்ரெஸ்ஸை வந்து சேஞ்ச் பண்ண வைக்கணும், அதுக்கப்புறமேட்டுக்கு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ரம்யா வந்து
திட்டம் போடுறாங்க. அதோட எபிசோடை சூப்பராக முடிக்கிறாங்க.